தமிழ்நாடு பூரா இருக்கிற மிகப்பெரிய மாடுகள் தொல்லை, நாய் தொல்லை எல்லா நகராட்சியிலும் மாநகரத்தில் இருக்கிறது. பல நேரங்களில் மாடுகளில் 2 சக்கர வாகனங்கள் சென்று பலர் மண்டை ஓடுகிறார்கள், கைகால் ஓடுகிறது, சிலர் மரணம் கூட அடைகிறார்கள். இந்த மரணத்தை தவிர்ப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்துச் சென்று அமைச்சர்கள் தகுந்த நடவடிக்கை எடுப்பார்களா என்பதை நம்முடைய பேரவையின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொல்வது, நேற்று கூட சென்னையில் நம்ம மாண்புமிகு துணை முதலமைச்சர் 3 இடங்களிலே நாய்க்கு கருத்தடை செய்கிற அந்த இடத்தை திறந்து வைத்திருக்கிறார். ஒவ்வொரு இடத்திலும் அதை செய்கிறோம். பிராணிகள் வதை தடுப்பு சட்டத்தின் கீழ் அதை எடுத்து அதை முற்றுமாக ஒழிப்பதற்கு வழி இல்லை. மாடுகளை பொறுத்தளவு அடைத்து பட்டியலை அடைத்து அதற்காக அபராதம் நீக்கிற போது பொதுமக்கள் மிகவும் கோவப்படுகிறார்கள். எங்கள் மாட்டை நீங்கள் பிடிச்சிங்க, நீங்கள் வந்து சென்னையில் நான் 10-15 தடவை பிடிச்சிட்டான், ஆனால் அவங்க திருப்பி அவுத்து விட்டுட்டு தான் இருக்கிறாங்க. எனவே தொடர்ந்து மாநகராட்சி ஊழியர்கள் அந்த பணியை செய்து கொண்டு தான் இருக்கிறோம். எனவே நாய்கள் தொந்தரவு என்பது மிக அதிகமாக இருக்கிறது. எல்லா இடங்களிலும் துறையினுடைய அனைத்து ஆணையர் பெருமக்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே மாண்புமிகு உறுப்பினர் சொன்னதை கருத்தில் கொண்டு விரைவாக அதையெல்லாம் பட்டியல் அடைந்தால் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் நாளைக்கு எங்களுக்கு வந்து இதை விடுங்கன்னு சொல்லாமல் இருந்தீங்கன்னா நாங்கள் பிடிச்சிடுவோம் உடனடியாக. நீங்களே மாட்டை பிடிச்சி பட்டியல் அடித்தா நீங்கள் உடனே வந்து விடுன்னு சொன்னால் அதை எப்படி சரியாக இருக்கும், அதை பார்த்து. தமிழ்நாடு பூரா இருக்கிற